அந்த ஸ்கிரிப்டை கையில தரவே மாட்டாங்க. என்ன கதை நடக்குது எதுனே தெரியாது. ஸ்கிரிப்டை திருடித்தனமா திருடி படிச்சது. செட்ல மேக்கப் ரூம்ல எல்லாம் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு இங்க செட்ல நடக்கும். நைஸா பிரேக் டைம்ல போய் நைஸா புரட்டி அதை ஒரு நாள் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். 2 நாள் ஷூட்டிங் நீ வரக்கூடாதியா. இதெல்லாம் அந்த காலத்து கதைகள். இன்னைக்கு ரொம்ப அழகான கதவுகள்லாம் திறந்துருச்சு. ஏன்னா ஒரு கையில ஒரு சின்ன ஒரு செல்போன் இருந்தாலே போதும். நான் உனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிடுறேன். ஆமா, அழகா ஒண்ணு எடுத்து அது உங்களுக்கு. ஏன்னா இப்ப வந்திருக்காங்க நம்ம இப்ப நிறைய டைரக்டர்ஸ் இப்ப பெரிய சாதனைகளும் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு ஈஸியா இருக்கு. ஆனா கதை தான். அப்பா சென்டிமெண்ட் தான், குழந்தை சென்டிமெண்ட். அது எந்த காலத்திலையும் உலகம் அழிகிற வரைக்கும் கதை இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும். கண்டென்ட்டும் மேட்டர் இருந்தா நீங்க டெக்னிக்கல் வளர்ந்துருக்கலாம். ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் நல்ல கதைகள் தானே இன்னைக்கு வரைக்கும். சென்டிமெண்ட்டும் நீங்க ஃபேமிலி ஸ்டோரி, அது நிறைய படங்கள் இப்போ சமீபத்தில் ஹிட்டான படங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா சும்மா சொல்ல முடியாதா ஹிட்டு ஏதோ அதிர்ஷ்டம். கிடையாது. அந்த விஷயமும் கண்டென்ட் அவன் எடுத்து அவன் தியேட்டர்ல ரசிக்க வைக்கிறான். ஃபேமிலியா உட்காந்து பாக்குறாங்களா. இன்னைக்கும் தியேட்டருக்கு வர்றாங்க, பாக்குறாங்க. படம் நல்லா இருந்தா வருவாங்கிறதான் ஒரு லைன்.